எல்லாரும் உட்காரும். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த நாளின் கால வேளையில தேவனுடைய ரட்சிப்பு என்ற தலைப்பில உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் செய்தி என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 ஒருவர் வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதான் செய்தி. இதோ நான் புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். ஆமென். நான் 1ஆம் தேதியில ஆண்டவர் என்னெல்லாம் புதிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு பண்ணினார் என்பதை ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளின் கால வேளையில வேறொரு அருமையான பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுதான் தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிற மகா பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு புதிய காரியம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் கானானை காண்பித்தார். 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனமாயிருந்தார்கள். எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அவர்கள் அருமையான அவர்கள் பார்த்த எல்லா பாதையிலே கண்ட அற்புதங்களை காட்டிலும் கானான் அவர்களுக்கு ஒரு மகிமையான ஸ்தலமாய் காணப்பட்டது. ஏனென்றால் அவருடைய இருதயம் என்ன யோசித்ததென்றால், அடிமைத்தனத்திலிருந்து நாம் முழுவதும் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். அடிமைத்தனம் இனிமேல் இந்த தேசத்திற்கு போனால் இல்லை என்ற உணர்வுக்குள்ளே அவர்கள் வந்தார்கள். முதல் மனிதன் அருமையானவர்களை பாவம் செய்த போது என்ன நடந்ததென்றால், அவனை சாபம் மேற்கொண்டது. இந்த சாபம் அக்கினி கடல், அருமையானவர்களை கவலை, பாரம், துக்கம், வேதனை எல்லாம் சத்ருவாய பிசாசின் மேலே வைக்கப்பட்டிருந்தது. அவன் தேவனுக்கு சமமாய் எண்ணினதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணப்பட்டபடினாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரிப்பா இருந்தாலும் அருமையான அங்கே இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டு அவனுக்கென்றே அக்கினி கடல் வைக்கப்பட்டிருந்தது. மனுஷனுக்காக ஆண்டவர் நரகத்தை உண்டு பண்ணவில்லை. மனுஷனுக்காக தேவன் வியாதியை உண்டு பண்ணவில்லை. மனுஷனுக்காக தெய்வம் மரணத்தை உண்டு பண்ணவில்லை. மனுஷனுக்கு தேவன் துக்கத்தை உண்டு பண்ணவில்லை. மனுஷனுக்கு வேதனையை உண்டு பண்ணவில்லை. மனுஷனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணவில்லை. இந்த எல்லா சாபமும் சத்ருவாய பிசாசின் மேல் வைக்கப்பட்டது. ஆனால் சத்ருவாய பிசாசு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனிதனை வஞ்சித்து விட்டான். அருமையான மனிதன், அந்த சத்ருவாய பிசாசு மனிதன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். மனிதன் வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், தேவ சாயலை உடையவனாயிருந்தான். தேவனை போல் இருந்தான். இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளும், மலைகளும், ஆறுகளும், கடல்களும், நட்சத்திரங்களும், சூரியனும் எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்றால் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் மனுஷனை தேவன் அருமையான மண்ணினால் தன் கையினாலே உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை உண்டு பண்ணி அவன் ஜீவ ஆத்மாவானான். மனிதன் எப்படிப்பட்டவனாயிருந்தான் என்றால் அவன் மரணம் இல்லாதவனாயிருந்தான். மனிதன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்
என்றால் அவன் துக்கம் இல்லாதவனாயிருந்தான். மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் வியாதி இல்லாதவனாய் இருந்தான். மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நித்திய வாழ்க்கை உடையவனாக இருந்தான். எப்பொழுது இவன் சத்துருக்கு கீழ்ப்படிந்தானோ, எப்பொழுது சத்துரு இவனை அருமையான கீழ்ப்படியாமை என்ற இடத்திற்கு கொண்டு போக ஆரம்பித்ததோ, அப்பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். மனிதனுக்கு மரணம் உண்டானது, துக்கம் உண்டானது, வேதனை உண்டானது, சாபம் உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதிகமான பேர் தற்கொலை பண்ணிக் கொள்ளுகிறார்கள். துக்கம் தாங்க முடியாதபடி அதிகமாய் இந்தியாவிலே அதிகமாய் தற்கொலை பண்ணுகிற பெண்கள் எங்கே இருக்கிறது என்றால் புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாண்டிச்சேரியிலே தான் அதிக பெண்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள் என்ற புள்ளி விவரம் அருமையான போலீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையில நீ துக்கத்தோடு வேதனையோடு அருமையான கலக்கத்தோடு இங்கே வந்திருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ அணைத்திருக்கலாம். ரட்சிப்பு என்னும் அந்த தீபம் மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம். ரட்சிப்பு என்னும் அந்த தீபம் அருமையான நெறிந்த நாணலை போல மங்கி எரிகிற திரியை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில உன்னோடு கூட பேச வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த கால வேளையில உன்னோடு கூட இடைபடும்படி வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுதலையாக்கி இந்த மகா பெரிய ரட்சிப்பை இந்த ஆவியிலே ஒரு ஜீவத்தை போல கர்த்தர் இந்த கால வேளையிலே உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். நீ இழந்தது உண்மைதான். உன் ரட்சிப்பு மங்கி மங்கி எரிகிறது உண்மைதான். அருமையான போராட்டத்தோடு கூட வந்தது உண்மைதான். கலக்கத்தோடு கூட வந்தது உண்மைதான். வேதனையோடு கூட வந்தது உண்மைதான். எப்பேற்பட்ட வியாதியையும் இயேசு சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்னும் தீபம், இந்த ரட்சிப்பு என்னும் விளக்கு, இந்த ரட்சிப்பு என்னும் அருமையான இந்த மேன்மையான விளக்கு உன் தீபம் அருமையான உன் ஆவியிலே பிரகாசமாய் எரியுமே. ஆனால் நீ எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுதலையாக்குவது நிச்சயம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனா அது பிரகாசமா இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அது மகிமையான வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ அருமையான கொஞ்சம் வாஞ்சை, கொஞ்சம் தாகம், கொஞ்சம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி எண்ணம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா அது மகா பெரிய விளக்காய், வெளிச்சமாய், அது மகர விளக்காய் மாற வேண்டும். அருமையான எங்கேயோ ஒரு இடத்துல மகர விளக்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல மகர விளக்கலன்னா மற்ற இடங்களெல்லாம் விளக்க தேடி ஜனங்க போறாங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறாய். உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி பார்த்துக்கொள். உனக்குள்ளே கர்த்தர் ஒரு மகா பெரிய ரட்சிப்பு என்னும் விளக்கை சிலுவையின் மூலமாய் அவர் உனக்கு ஏற்றி இருக்கிறார். இந்த சபையிலே நீ வந்து என்ன நன்மை கண்டாய்? என்ன கிடைச்சிச்சியா? சபைக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு? இந்த மகா பெரிய ரட்சிப்பு. மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்போதே அது தோன்றும். இப்பொழுது புதிய காரியத்தை செய். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏசாயா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமானவைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்ததான அருமையான பாதைகள். அவர்கள் தேவனை விட்டு விலகின போது, அவர்கள் தேவனுடைய பாதையை விட்டு விலகின போது, தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகின போது, அவர்கள் இடுக்கமும் நெருக்கமும் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவர்களை அருமையான அவர்களை விடுதலையாக்கும்படி 4 பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஏசாயா ஒருவன். அவன் சொல்லுகிறான், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்கிறேன். அவர்களுக்கு உண்டான ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டின் சபைக்கு உண்டான ரட்சிப்புக்கும் ஒரு மாபெரும் வித்தியாசம் உண்டு. அவர்களுடைய ரட்சிப்பு அருமையான வித்தியாசமானது. நம்முடைய ரட்சிப்பும் வித்தியாசமானது.
7 விதமான ரட்சிப்பு பைபிள் சொல்லுகிறது. இப்பொழுது அருமையான கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாய் இந்த மகா பெரிய ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் கிறிஸ்தவன், அதல்ல ஆன்சர். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? என் பேர் ஜோசப், அதல்ல ஆன்சர். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் மகிமையின் ஆலயத்தின் அங்கத்தினர், அதல்ல ஆன்சர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தது. அவன் ஆண்டவரை பார்க்க அத்திமரத்தின் மேல் இருந்தான். அவன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இன்கம் டாக்ஸ்னா கிம்பளமும் இன்கமும் வருத இடம். செக் போஸ்ட்ல இருந்தா 2 வீடு கட்டிடலாம். அவன் எத்தனை வீடு கட்டினானோ தெரியாது. அவன் ஜனங்களாலே நல்ல மனிதன் என்று பெயர் பெற்றவன் அல்ல. ஏனென்றால் அவன் வரி வசூலிக்கிறவன். பணம் அவன் வீட்டிலே குறைவில்லை, செல்வம் அவன் வீட்டிலே குறைவில்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுல இல்லாத ஒன்று ரட்சிப்பு தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வீட்டுல இல்லாத ஒன்று ரட்சிப்பு தான். நீ எவ்வளவு பெரிய மனிதனா இருக்கட்டுமே, ரட்சிப்பை நீங்கள் இந்த பூமியின் யாத்திரையில அதை தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை இந்த பூமியின் யாத்திரையில அதை பார்க்காமல் அதை காணாமல் நீங்கள் போவேனானால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்காமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. போன வாரத்துல கம்யூனிஸ்ட் லீடர், அவர் பெரிய அவருடைய பிரீச்சிங் நான் நிறைய கேட்டு. அவர் பேர் என்ன? சீதாராம் யெச்சூரி. அவன் பெரிய லீடர், அவர் கம்யூனிஸ்ட்ல பெரிய லீடர். ஜுரம் வந்து செத்து போயிட்டார். ஜுரம் டெல்லி எய்ம்ஸ்ல தான் செத்து போனார். பெரிய மனுஷன் தான். கம்யூனிஸ்ட் கொள்கைகள் எல்லாம் நீங்க படிச்சு ஒருத்தர் லீடர் ஆகனா சாதாரண காரியம் இல்ல. நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும், அறிவு இருக்கும். ஒரு தேசத்துல இருக்கிற அருமையான அவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆட்சி கேரளால இருக்குது, அவங்க ஆட்சி இன்னும் 1-2 மாநிலத்தில் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும், சாதாரண காரியம் இல்ல. ஆனா ரட்சிப்பை பார்க்கலையா? ரட்சிப்பை பார்க்கல. பெரிய மனுஷன் மகாத்மா காந்தி, அருமையான அவருடைய சிலை உலகத்தின் பல நாடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை பார்க்கவில்லை. ஏதோ கிறிஸ்துவ ஆராதனையில கலந்துகிட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் எழுதி வச்சுக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் எனக்கு பிடிக்காது, இயேசு எனக்கு பிடிக்கும் சொல்லி. ஏன்னா முஸ்லீம் அவர் வந்து டிராவல் பண்ண கப்பல்ல முஸ்லீம் ஓதுறதுக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. அவன் ஓதுனா எல்லாரும் போயிட்டாங்க. 2வது இந்துக்கள் வந்தாங்க, அவங்க என்னெல்லாம பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. கிறிஸ்தவன் சண்டை போடுறான். ஏன்னா நீ எந்த சபைன்னு கேட்கிறான். அவன் சொன்னா நான் ஆங்கிலிக் இந்தியன் சர்ச், அப்ப நீங்க வரக்கூடாது. இவன் சொல்றான் நான் ரோமன் கேத்தலிக். நீ என்ன சபை? பெந்தேகோஸ்து சபை. பெந்தேகோஸ்துக்காரங்க யாரையும் கிட்ட ஏத்த மாட்டாங்க, நான் உங்களை ஏத்த மாட்டோம். இனி எருசலேம் போற கூட்டம்லாம் இருக்குது, சீயோனுக்கு போற கூட்டம்லாம் இருக்குது. அவங்களாம் அங்கங்க ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு போனாங்க. நான் நினைச்சேன் அது சீயோன் பார்ட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். வெட்டி எட்டி இப்படி சுத்தி பார்த்துட்டு போறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். நீ நல்லா புரிஞ்சுங்க, நான் அதை அடிக்கடி பண்றேன். ஒரே ஒரு கடவுள். முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவனுக்கு ஒரு கடவுள், இந்துக்களுக்கு ஒரு கடவுள் கிடையாது. அப்படி இந்த கடவுளே கிடையாதுயா. போயா, இந்து மதத்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவனுக்கு ஒரு கடவுள், முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த தெய்வத்தை ஒரு மனுஷன் இந்த பூமியில கண்டா அவன் பாக்கியமான். இயேசு சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப இந்த ரட்சிப்பை நாம் கொண்டு போகதான் துடிக்க வேண்டும். இந்த ரட்சிப்புக்காக ஜனங்கிட்ட கொண்டு போனோம். அவ்வளவுதான். முத மனுஷன் தோமா வந்தா
அதுக்கு இந்தியா கொடுத்த மகா பெரிய பரிசு, அவனை வெற்றி கொண்டார்கள். ஏராளமான மிஷனரிகள் இந்த ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உன் ரட்சிப்பு பிரகாசமாயில்லை, உன் ரட்சிப்பின் வெளிச்சம் பிரகாசமாயில்லை. பைபிள் சொல்லுகிறது, உன் ஒளிக்குள்ளே ராஜாக்களும் ஜாதிகளும் வருவார்கள். ஜெபிக்கிறதெல்லாம், நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிற முக்கியமான சப்ஜெக்ட் ரட்சிப்பு தான். Praise the Lord. Hallelujah. அதற்காய் பிரயாசப்படும். சரி, நான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குள்ளே என்ன மேன்மை இருக்கிறது, என்ன மேன்மை இருக்கிறது, என்ன மகிமை இருக்கிறது? முதலாவது, இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற முதல் மகிமை என்னவென்றால், மனிதனின் பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்த்த ரட்சிப்பு. Hallelujah. இந்த ரட்சிப்பை மனிதனுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த ரட்சிப்பை, இந்த புதிய காரியத்தை மனிதனுக்கு செய்ய வேண்டும் என்றால், விழுந்து போன மனிதனை, இருளிருக்கிற மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், பாவம் செய்த மனிதனை நீதிக்குள்ளே நடத்த வேண்டும் என்றால், பாவத்திலே கட்டப்பட்ட மனிதனை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரட்சிப்பாலே முடியும். இந்த ரட்சிப்பை தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்றால், இந்த மனிதன் செய்த பாவத்தின் தண்டனையை அவர் சுமந்தாக வேண்டும். ஒரு क्वेश्चन இருக்கிறது. கடவுள் நினைச்சுன்னா ஒன்னும் சிலுவைக்கும் போக வேண்டாம், அவர் தண்டனை ஏற்க வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். ஏன்னா அவர் தெய்வம், அவர் மகா பெரிய தெய்வம். இவ்வளவு வானத்தையும், இவ்வளவு பூமியும், இவ்வளவு நட்சத்திரங்களையும், சூரியனையும், சந்திரனையும் உண்டாக்கினவர் சிலுவைக்கு போகணுமா? சொன்னா ரட்சிக்கப்பட மாட்டானா? ரட்சிப்பு உங்களுக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னா போதாதா? ஆனா அப்படி அவர் செய்தால் அநீதி நிறைந்த தேவனாய் மாறிவிடுவார். அப்படி அவர் செய்தால் நீதி உள்ள தேவனாய் மாற மாட்டார். ஏனென்றால் பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது, பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை மனிதன் மேல் வைக்கப்பட்டது, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவை மனிதனின் தண்டனையை ஏற்றுக்கொண்ட இடம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவன் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே கல்வாரி சிலுவை பாடுகளை அவன் எழுதி வைத்திருக்கிறான். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு ரூபமும் இல்லை, அவரை பார்க்கத்தக்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். இளங்கிளையை போலவும், இளங்கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. கீழே எழுத்து வராம், மெய்யாகவே மெய்யாகவே நமக்காக பாடுபட்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு. 1000 தலைமுறை நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்துக்கு தண்டனை உண்டு ஐயா. தகப்பன் செய்த பாவத்தை பிள்ளைகள் மேல் சுமத்தப்படுகிறது. பிள்ளைகள் செய்த பாவம் பிள்ளைகளின் மேலே சுமத்தப்படுகிறது. குடும்பங்களிலே சாபம் இருக்கிறது. ஆனால் இந்த ரட்சிப்பு அண்டைக்கு ஒருவன் வருவானானால், இந்த ரட்சிப்பை ஒருவன் பார்க்க ஆசைப்படுவானானால், இந்த ரட்சிப்பை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவானேயானால்,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சத்தியத்தை அவன் தெளிவாய் உள்ளத்திலே புரிந்து கொள்வான். என் பாவத்தின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டபடினால் அவரை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பேரெல்லாம் மாத்துற, பேரை மாத்தி என்ன பிரயோஜனம்? நீ பாபா முருகனா, இனிமே நீ ஜோசப் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே உன்னை நான் ஜோசப்பாக மாற்றுகிறேன், நீ இன்றையிலிருந்து கிறிஸ்தவனாய் மாறுவார். இவன் எங்க போறான்? மாத்தினவன் எங்க போறான்? மாத்த வச்சவனும் எங்க போறான்? ரெண்டும் சொல்லணும்ல. மதத்துல ஒண்ணு நீங்க சேர வேண்டாயா? உங்களை என்னத்துக்கு மதத்துல சேரணும்? மதத்துல கிறிஸ்துவ மதம் கிடையாது. அதனாலதான் அவன் ஒரு மதத்தை உண்டு பண்ணி அவன் ஒரு தெய்வத்தை வச்சுட்டான், இவன் ஒரு தெய்வத்தை வச்சுக்கான், இவன் ஒரு தெய்வம். ஒவ்வொரு மதத்துக்கும் பல பல ஆட்கள் குடும்பம் எல்லாம் இருக்கு. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஹல்லேலூயா. ஆமென். அல்பாவும் ஒமேகாவும், ஆமென். ஆதியும் அந்தமும், ஹல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். ஆமென். கடவுள் இல்லைன்னு பேசினவர் ஈவி பெரியார் தான். அவங்க கட்சி தான் தமிழகத்தில் இருக்குது. அவங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. அவற்றை அங்க போய் சண்டை போட்டாங்களாம் எல்லாம். கிறிஸ்துவ மீட்டிங் மட்டும் ஈவி பெரியார் திடல் கொடுக்குறீங்களா, வேற எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே கேட்டாங்க. நடந்தது சொல்றேன். அவர் ஈவி பெரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்க ஒருத்தர் எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் ஜாதி பாக்குறீங்க, மதம் பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க. இவன் சாப்பிட்ட இடத்துல அவன் உட்கார மாட்டேங்க, அவன் சாப்பிட்ட இடத்துல இவங்க, அங்க போய் பாரியா எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். இப்ப கேட்டான் அந்த பிரசங்கத்தை. அவங்க இல்ல, அவங்க அப்படி சேருது இல்லையா, நீங்க தான் அப்படி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். இது பெரியார் சொன்னதை சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அவர் கடவுளே இல்லை, இல்லவே இல்லை. ஆனா கடவுள் இல்லைன்னு அவரு சொன்னாலும் அவருடைய ஆத்மா ஒரு மீட்டிங் போயிருக்கிறார் கடவுள் இல்லைன்னு பேசுறதுக்கு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மழை வந்துட்டான். மீட்டிங் போற இடத்துல மீட்டிங் கடவுள் இல்லை, சப்ஜெக்ட் என்னன்னா கடவுள் இல்லைன்னு பிரசங்கம். இது பெரியார உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்னாராம் அடக்கடவுளேனாராம். டிரைவர் சொன்னா, ஐயா கடவுள் இல்லைன்னு பேச போறோம், நீங்க என்னன்னா அடக்கடவுளேங்கிறீங்க. என்ன அறியாமல சொல்லிட்டேடா. அது என்ன அறியாம சொல்லிட்டேன்னு சொன்ன பாரு, அந்த ஆவிதான் கடவுள் உண்டுன்னு சொல்லுது. ஆமென். தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில தண்டனையை ஏற்றுக்கொண்டதனாலே இந்த மகா பெரிய ரட்சிப்பு மனுக்குலத்திற்கு வந்தது. ஹல்லேலூயா. மனுக்குலத்துக்கு வந்தது. சுவாமி விவேகானந்தர் ஞான தீபம் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் இயேசு கிறிஸ்துவை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எழுதியிருக்கிறார். அந்த அத்தியாயம் மறந்து போச்சு. எல்லாரும் கடவுளை அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் மனிதனுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், மனிதனுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மனுஷனுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மன்னிப்பாகிய ரட்சிப்பு. நல்லா புரிச்சுட்டு, நிறைய சமயத்துல நம்ம பிரச்சனை பாடெல்லாம் வரும்போது நம்ம செய்த வாலிபத்துல செய்த பாவத்தினால நமக்கு இப்படி வந்திருக்குமோ சொல்லி சில மனசு நம்ம கூட சில சமயம் பேசும். சில சமயம் நம்ம அறியாமலே நம்ம சொல்லிடுறோம், ஆமா நான் செய்த பாவத்தினாலதான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அந்த குற்ற மனசாட்சியில இருந்து அநேகரை சத்துருவாகிய பிசாசு சிறையாக்கி வைத்திருக்கிறார். இந்த கால வேளையில அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராம். ஆமென். இயேசுவின் நாமத்திலே குற்ற மனசாட்சியிலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இந்த கால வேளையில விடுதலையாக்கப்படுவார்களா? ஹல்லேலூயா. அந்த மனசாட்சி வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க, பாவிகளுக்கு இந்த மகா பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க யாராயிட்டீங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாறிட்டீங்க, பரலோக வாசிகளாய் மாறிட்டீங்க. ஆமென்.
நீங்க உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உலகத்துல அருமையான நாசாவில வேலை செய்கிற ஞானிக்கு கூட கிடையாது. சந்திர மண்டலத்துக்கு நீ போலாயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென் ஆமென். ஹalleluya. நீ ரைட் சகோதரருங்க. தாம்சன் ஆல்வா, அந்த தாம்சன் லைட்டை கண்டுபிடிச்சவன், அவர் ஒருத்தர் விஞ்ஞானி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். எப்பவும் பைபிள் படிச்சுட்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ரட்சிப்பு பாவிய ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாரையா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஹalleluya. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டார். நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்கிறவங்களா இருந்தீங்கன்னா வருஷங்கள்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணனா 7 வருஷம் படிக்கணும். போய் தியாலஜிக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். பைபிளை தொட்டுதான் கும்பிடலாம். இயேசுநாதர் 1ஆம் நூற்றாண்டுல வந்து பிரசங்கம் பண்றாரு, மீன் பிடிக்கவும் பிரசங்கம் பண்றாயா. அவன் எந்த தியாலஜிக்கல படிச்சான்? உலகத்தில் 3வது பாதுகாப்பு, அதிகமான பாதுகாப்பு மனங்கள் பண்ணப்படுகிறது போப்பாளர். முதல் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி, அவருடைய பாதுகாப்பு எத்தனையோ கோடி பில்லியன் போட்டு செலவு பண்றான் பாதுகாப்பு. ரஷ்யா அவனுக்கு இருக்கிற பாதுகாப்பு அளவு இல்லையா, கடமை 2 பிளைட் போவான். போப்பு ஆண்டவரை நம்ம காலையில 3 நாள் மீட்டிங் இங்க இந்த சபையை கூப்பிட்டு போப்பு ஆண்டவரை பிரசங்கம் பண்ணா ஒத்து நீங்க இருக்க மாட்டீங்க, நான் கூட எழுதி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? இவர்கள் கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுவதற்கு ரகசியம் என்னவென்றால், அருமையான இந்த ரட்சிப்பு என்னும் விளக்கு, இந்த ரட்சிப்பு என்னும் தீபம், இந்த ரட்சிப்பு அவருடைய ஆவியிலே அருமையான பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறபடினால். ஹalleluya. ஆமென் ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹalleluya. வசனம். ஆமென். இரண்டாவது, இந்த ரட்சிப்புக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் பரம சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிற மனிதனாய் மாறிவிடுகிறான். இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஆமென். இனம் புரியாத மகிழ்ச்சி. இந்த கொடைக்கானல் போய் அங்க அந்த இடங்கள்ல போய் அங்க எல்லா இடமும் கூட்டு போயிருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் முகத்தை பார்த்தா, எங்க வண்டியில வந்த எல்லாருடைய முகத்தையும் பார்த்தா ஒரு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நாங்க பார்த்தது இல்ல, நிறைய இடம் போயிருக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நாங்க பார்த்தோம். இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அப்போ ஆண்டவர் உண்டு பண்ணினதை பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? ஆனால் இந்த ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற மகிழ்ச்சி இருக்குது தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதங்களின் புத்தகம் 4:7 வாசிக்கலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை. ஐயா, வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலையிலே மோசே இருந்தான். எப்படி இருக்க முடியும்? மாற்றாடு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹalleluya. ஐயா, கர்த்தருடைய பிடிச்சோ பிடிக்கலையோ,
உற்சாகமா இருக்குதோ இல்லையோ, மியூசிக்கலா இருந்தா நல்லதுதான், நானும் அதை ரொம்ப விரும்புறேன். எனக்கும் உங்களுக்கு உங்களை பக்கா மியூசிக் டீம் வச்சு வொர்ஷிப் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப ஆசைதான். அது இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இந்த என்ன ஹரிராமாவா அவன் என்ன ஒருத்தன் பாடுறானே, அவன் என்ன ராம், அவன் பாரத ரத்னா விருந்தெல்லாம் வாங்கியிருக்கிறான். இன்னொரு ஆள் அங்க இருக்கிறாரு, அவங்களாம் பாத்தீங்கன்னா பாடுறாங்க. ஒரு இந்த பக்கம் ஒரு 50 வயலின், இந்த பக்கத்துல ஒரு 20 மிருதங்கம், இந்த பக்கத்துல எலக்ட்ரிக் கிட்டாரு எல்லாம் இருக்கு. சிக்கு 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 சிக்குன்னு பாட்டு. அதை பின்தொடரவன் 1 கோடி. நம்ம பரலோக பாட்டை பாடுறோம் யா, ஒருத்தனும் பின்தொடர மாட்டான். 50 பேர் வந்து அந்த பிரதர் சந்தோஷமா சாயங்காலம் சொல்லிட்டு போயிடுவார், பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல 50 பேர் உட்கார்ந்து கேட்டாங்க, 100 பேர் கேட்டாங்க. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்து 650 தாண்டல. இந்த 650 சோம்பேறிங்க, அவங்க அடுத்த வாரம் பார்ப்பாங்களா தெரியல, பெட்ல இருந்து பாக்குற ஆளுங்க, படுத்துக்கிட்டே மெசேஜ் கேட்கறாங்க. ஒரு அம்மா பார்த்தேன், ஒரு டாக்டர் அம்மா வந்தாங்க, நாங்க ஆன்லைன் சர்வீஸ்ல இருக்கிறோம், வந்தாலும் என்ன சண்டை கண்டிக்க வந்துட போறாங்க. நீங்க லைவ் சர்வீஸ்க்கு வரணும். ஆமென் ஆமென். அது லைவ்ல பிராட்காஸ்ட் லைவ் இல்ல, நடந்து கொண்டிருக்கிற லைவுக்கு வரணும். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில இந்த சந்தோஷம் உலகத்துல எங்கேயும் இல்லாத சந்தோஷம். 1ஆம் தேதியில ஒரு சந்தோஷம், ஒரு 31ஆம் தேதி கை கட்டி பாட்டு பாடி இந்த கடற்கரையில தான் இந்த பசங்க கடந்து ஆடுவாங்க. இந்த சந்தோஷம் இல்ல, ஜிக்மர்ல பந்து வைப்பாங்க, பந்தாங்க இப்படி கடந்து ஆடுறான் டாக்டர்லாம், அந்த சந்தோஷம் இல்ல இது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது பரலோக சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்திலே தந்தீர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாயா, ஆமென். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய தேவ சமூகத்தில் உன்னால இருக்க முடியலையா? இடுப்பு வலிக்குதா, தலை சுத்துதா? இந்த ரட்சிப்பு உனக்குள்ளே இந்த கால வேளையில வருவதாக. அருமையான இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. ஆமென். நம்ம நாடு மாதிரி கூட்டம் கூடுற கூட்டம் உலகத்துல எந்த நாட்டிலையும் கூட மாட்டாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. சரி, பிரியாணி கொடுக்கட்டும், 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 200 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், 200 ரூபாய் கொடுக்குறாங்க பிரியாணி பண்டில், டைம் போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணணும்? அவங்க பேசும்போது ஜெய போடணும், கோஷம் போடணும். ஜனங்களுக்கு தெரியாதுல்ல, அரசியல்வாதிகளுக்கு தெரியும், ஜெய போடணும். தேவனுடைய பிள்ளையே, இது பணத்தினாலே உண்டான சந்தோஷம் அல்ல, இது பொருளினாலே உண்டான சந்தோஷம் அல்ல, இது பதவியினால் உண்டான சந்தோஷம் அல்ல, இது அருமையான கிடைப்பதனாலே உண்டான சந்தோஷம். ஓடி அருமையான பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும் போது ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் பிரச்சனை. நான் கோப்பையெல்லாம் ஓடி இருக்கிறேன், பந்தத்தெல்லாம் எடுத்து என்ன ஸ்கூல் டைம்ல ஓடி இருக்கிறேன், சுத்தி ஓடி இருக்கிறேன். ஆனா ஓடி சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு துக்கம் தொடர ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் ஆபீஸை விட்டே போகல, என்ன பிரதர் ஆபீஸ்லயே இருக்கிறீங்க, இதுதான் சந்தோஷமான இடம். அப்போ உங்க மனைவி பிள்ளைங்க அதை பத்தி பேசாதீங்க, நீங்க எங்க ஃபேமிலியை பத்தி என்கொயரி பண்ணாதீங்க. 8 மணி வரையும் கலெக்டர் ஆபீஸ்ல லைட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறான், ஆஸ்பத்திரியிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த அம்மா. ஏன் கேட்டீங்கன்னா, நான் சேவை செய்ய போறேன், எனக்கு அந்த மனசுதான் இருக்கு. ஏன்னா வீடு சமாதானம் இல்லாத இடமாய் மாறி விடுவது காரணம் பரலோகத்தின் சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கவில்லை. ஆமென். குடிச்சா வந்துருமாயா, ஸ்மோக் பண்ண வந்துருமா, ஈரல் வெந்து போயிடும், ஈரல் வெந்து போயிடும். ஒரு போலீஸ்காரருக்கு ஜோம் பண்ண போனா வயிறு கூட பெருசு, பாஸ்டர் ஜோகமாகி இருங்க சபைக்கு வருவேங்கிறாங்க. நீ சபைக்கும் வர வேண்டாம், உனக்கு சுகமும் கிடைக்காது, நான் மனசுல நினைச்சிட்டு வந்து
ஏன்னா இது நல்லா இருக்கும்போது நான் சபையை கூப்பிடுறேன், அந்த அம்மா நல்லா இருக்கும்போது கூப்பிடுறேன். அந்த அம்மா சொல்லுங்க, பாஸ்டர் லாசர் எழுப்புறது போல எங்க வீட்டுக்காரர் எழுப்பி விட்டுருக்காங்க, எதுக்கு மறுபடியும் குடிக்கிறதா? அதுக்கு அவர் போகவே போறோம். சந்தர்ப்பம், நேரம், காலம் இது எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்ட. அருமையான நீ இப்பொழுது கருத்தாய் தேடினாலும் நான் கேட்க மாட்டேங்கிற. உன் வீட்டை தேடி ஊழியக்காரன் வந்தானா? உன் வீட்டை தேடி ஜெபம் வந்துச்சா? உன்னை நோக்கி தேவ வசனம் வந்துச்சா? நீ ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சா? வாலிபனே, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். எந்த கிளாஸ் வாலிப நாட்கள் சரி, நெட் வந்த புதுசுல பரவாயில்ல, செல்லு வந்த புதுசுல பரவாயில்ல. 3 வருஷம் 6 வருஷம் அதுக்கு அடிக்டா இருக்கிறே. நெட்ல 3 வருஷம் 6 வருஷம் அடிக்டா இருக்கிறே. பாவ இச்சைகளுக்கு உன்னை அடிமையா இருக்கிறே. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவாராக. வாலிபனே, உன் வாழ்க்கை கெடுத்து விடாது. வாலிபனே, உன் வாழ்க்கை அழித்து விடாது. உன் சந்ததிக்கு நீ சாபத்தை வைத்து விடாது. உன் மேல் இருக்கிற சாபம் உன் குடும்பத்தின் மேல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்துக்கு வைத்து விட்டு போகாது. உன் தாய் தகப்பன் அருமையான உன் மேல வைத்த கற்பனைகளும் யோசனைகளும் மகா பெரியது. அதை நீ உடைத்து தகர்த்து விடாது. இந்த கால வேளையிலே மனங்கசந்து அழுது உன்னை ஒப்பு கொடுத்து இந்த ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறாரு. எனக்கு சப்ஜெக்ட் அதெல்லாம் கிடையாது சார், பேசுறாரு. ஏன்னா உன்னை படிக்க வைக்க அந்த அம்மா பட்ட பாடு பெரும்பாடு. ஓடுது வீட்டுக்குள்ள, நான் தான் வீட்டுக்குள்ள ஓடுது. என்னடா ஏதோ நமக்கு காப்பி கீப்பி போடுறதுதான் உள்ள ஓடுதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஆளே காணும். பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா சீட் கலெக்ஷன் பண்ண ஆள் வந்திருக்கான், காசு இல்ல. ஆமா, அவன் என்கிட்ட வந்து கேக்குறான், சிஸ்டர் இருக்கிறாங்களா? நான் சொன்ன சிஸ்டர் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நிக்கிறான், நான் ரொம்ப நேரம் நிக்கிறேன். அவன் சொல்றான் ரொம்ப நேரம் நான் நிக்கிறேன். நானும் சொல்றேன் நானும் ரொம்ப நேரம் தான் நிக்கிறேன். உள்ள போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியல. நான் சிஸ்டர் சிஸ்டர் உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கேன். பாஸ்டர் பாத்ரூம்ல இருக்கிற வயித்தால போதுக்கிறாங்க. வயித்தாலையும் போல ஒண்ணும் போல. இந்த ஆளை பார்த்தா அவன் காசு கொடுக்கும். அவன் இப்படிதான் உன்னை படிக்க வச்சுக்கிறாங்க, இப்படிதான் உன்னை படிக்க வச்சுக்கிறாங்க. நீ என்ன இப்படி தலை இப்படி சீர போய் பார்த்தா தெரியும் நீ எப்படி பைக். 1 லட்சம் ரூபாய் பைக் வேணுமா? பிச்சு போடுவாங்க, பிச்சு. ஆமா, 1 லட்சம் வேணுமா அவனுக்கு? அந்த அம்மா வந்து அழுது, பாஸ்டர் அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் வண்டி வேணுமா? நான் சொன்னேன் சைக்கிள் இருக்கு பாருங்க, அதை கொடுத்து விடுங்க. ஏதோ படிச்சு நீ வேலை செய்து பைக் வாங்கிக்கோ. நீ வேலை செய்து, அந்த அம்மா சொல்லுது 1 பைசா தர வேண்டாம் பாஸ்டர், அவனே வேலை செய்து. இப்போ இன்ட்ரெஸ்டுக்கு பைக் எடுத்து வீட்டுல விட்டுருக்கு. இந்த அம்மா சனிக்கிழமை எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட். என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட்னா, கடன் தீர பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. கடன் வாங்கும்போது என்னடையா சொன்னீங்க நான் ஜெபம் பண்றது உங்களுக்கு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில முன்னேறினவர்கள். புரோட்டா கடையில வேலை செய்தவன் IAS இருக்கிறான். அவங்க அம்மா புரோட்டா கடையில வேலை செய்வன் நீட் தேர்வுல பாஸ் ஆயிட்டான். புரிஞ்சுங்க, கஷ்டப்பட்டு வாழை பின்னிட்டு இருக்கிறவன். இப்ப நான் கடந்த நாள் சொன்னேன், சவ்வாது மலைலாம் தமிழ்நாட்டுல என்ன வச்சுக்கலாம் தெரியுமா? தமிழ்நாட்டுல அதெல்லாம் அவுட்டர் ஏரியா, பாதை கிடையாது, வீடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 5ஆம் கிளாஸ் வரையிலும் தமிழ் மீடியத்துல படிக்கலாம். ஓலை பள்ளிக்கூடம். நீங்க கேட்டு பாருங்க, சவ்வாது மலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் போகணுமா. போன மாசமா அதுக்கு முந்தின மாசமா அந்த அம்மா தமிழ் மீடியத்துல படிச்சு ஹைகோர்ட் ஜட்ஜா மாறி இருக்கு. இவனுக்கு இவங்க சொல்றாங்க நாங்க பாஸ் ஆயிட்டோம். என்ன பெரிய பாஸ் ஆயிட்டீங்க? டியூஷன் ஃபீஸ், இங்கிலீஷ் மீடியம், ஐயோ பேண்ட் சட்டை, அது இது லொட்டு லொடு. காணிக்கையே கொடுக்கறது கிடையாது. இது எல்லாம் காணிக்கை கொடுக்க காசை கூட இவனு கையில கொடுத்துறான். நீ பஸ்ஸுக்கு வச்சுட்டான், அது பரவாயில்ல, ஏசுனார் ஒன்னு கோவிக்க மாட்டார், நீ வச்சுக்காங்கிறான். அவன் சொல்றான் போடுங்கிறான். இல்ல ஏசுனார் கோவிக்க மாட்டார், போடுங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பை விட்டு விலகி போய்விடாது.
இந்த ரட்சிப்பை அற்பமா எண்ணாது. இந்த ரட்சிப்பை காலின் கீழ் மிதித்து விடாது. இந்த ரட்சிப்பை விட்டு நீ தூரமாய் போவாயானால் உன் வாழ்நாட்கள் முழுவதும் அருமையான தேவனுடைய உன் நாட்கள் முழுவதும் நீ துக்கத்தோடு வேதனையோடு உன் நாட்களை முடிகிற நாட்கள். ஹல்லேலூயா. வெளிநாட்டுல மட்டும் வேலை கிடைச்சுன்னு வச்சுக்க, நீ செத்த. பணம் இருக்கும். வெளிநாட்டுல போய் நீ அங்க உட்கார்ந்து இருந்தா, காலையில உட்கார்ந்து இருந்தா யாரும் பேச மாட்டான். நம்ம பையன் தானே மருமக பேசுமான்னு பார்த்தா அது என்ன இப்படியே பார்க்கும், அப்படியே போயிடும். ஆனா அது வெள்ளைக்காரியாச்சா, அது இப்படியே பார்த்தா அப்படியே போயிடும். இந்த பசங்கிட்ட ஏதாவது பேசலாம்னு பார்த்தா நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவன் அப்படியே வருவான், சாப்பிட்டீங்களா டேடி மம்மி? சாப்பிட்டேன். நாங்க 2 பேரும் இல்லைன்னா எங்க நாங்க தான் அப்படியே நடந்து வரதேசி மாதிரி போவோம். ஒரு நாயை கூட வெளியே பார்க்க முடியாது. ஒருத்தன் 1000 பேரு கைப்பிரதி கொடுத்துருக்கிறேன்யா, ஒருத்தனை கூட நான் வீட்டுல பார்க்கல. நானும் அந்த வெள்ளைக்காரனை பார்த்து அப்படியே அவன் நான் சிரிச்சு பார்ப்பேன், ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குமான்னு. அவனே ஹலோ ஹவாரி ஹரிஃபை அப்படியே கை வைப்பான், அப்படி உள்ள போயிடும். யாராவது ஒருத்தனை 2 பேர் கிடைச்சா, நானும் ஒரு கலுங்குல உட்கார்ந்து இருந்து சிஸ்டர் ப்ளீஸ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். அப்படி வந்து ஒரு அம்மா பேசுறதுக்கு சுவிசேஷம் எப்படியாவது ஒரு வெள்ளைக்காரனை பழகிடலான்னு கொடுப்பேன். அவன் என்ன பண்ணுவானா, தண்ணி கொடுப்பாங்க, தேங்க்ஸ், அப்படி உள்ள மனுஷன் மிருகம் போல வாழ்றாயா. நம்ம நாட்டுலதான் சண்டை போடுறது, செல்லு ஓயாம சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்கு, ரிங்கு 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, உன் பையன் ரட்சிக்கப்படணுமா, அரேபியால அவனுக்கு வேலை வாங்கி கொடுங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்ப இந்த பிரதர் சொல்றாரு, அங்க யாரு பிரதர்? யாருமே இல்ல பாஸ்டர், யாருமே இல்ல பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒருத்தர் கூப்பிட வருவாராம், அவரும் இவற்றை பேச மாட்டாராம், இவரும் அவற்றை பேச மாட்டாராம். சர்ச்சில் கொண்டு போய் விடுவாங்களாம், திருப்பி ஏற்றி விட்டுருவாங்களாம். வைத்தியம் முடிச்சிடாது சொல்றாங்க. அரேபியாவுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றாங்க. ரஷ்யாவுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வர்றாங்க. அமெரிக்கா போயிட்டு, அமெரிக்கா அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க சாட்சி சொல்லுவாங்க, பார்த்து சொல்லு, அடுத்த வாரம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, அமெரிக்கால 6 மாசம் எப்படி கழிச்சாங்கன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சி மகா பெருசு. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நல்ல ஊர்ல வச்சுக்கிறாரு, நல்ல இடத்துல வச்சுக்கிறாரு, பாண்டிச்சேரியில வச்சுக்கிறாரு. மெட்ராஸ்ல போய் இருந்து பாருங்க. அவன் அடிக்கடி நியூஸ்ல மெட்ராஸ் சொல்லிட்டே இருக்கிறான், மெட்ராஸ் அழிய போகிறது, மெட்ராஸ் ஒரு ஊரே இல்லாமல் போய் நியூஸ்ல சொல்லிட்டே இருக்கிறான். அப்போ எப்படி படுக்கும்போது, ஐயோ நாளைக்கு காலையில எழும்புனாதான் உண்டு, ஏன்னா கடலுக்குள்ள போயிருமா மெட்ராஸ். மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாங்க, அம்மா ஐயாலாம் வந்திருக்கிறாங்க. பாண்டிச்சேரி மட்டும்தான் அந்த நியூஸ சொல்லல. ஆமா சொல்றாங்க, மெட்ராஸ் பிராட்காஸ்ட் பண்றான். மெட்ராஸ் இந்த புள்ள இடமும், இந்த மெட்ராஸ் ஒண்ணுமே அழிஞ்சு போயிருங்கிறான். அப்ப எப்படி அங்க இருக்க முடியும்? அவன் எப்படியா வீடு வாங்க முடியும்? அஸ்திவாரம் எப்படியா போட முடியும்? அப்படி சொல்றாங்க. கர்த்தர் உங்களை நல்ல இடத்திலே வைத்திருக்கிறார், நல்ல இடத்திலே வைத்திருக்கிறார், நல்ல அருமையான சூழ்நிலையில வைத்திருக்கிறார். பைப்பு தண்ணி திறந்தா நீங்க பூட்டவே வேண்டாம், அதே 3 மாசத்துக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் தான் வரும். எந்த ஊர்லயும் இப்படி தண்ணி வராதியா? ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஊர்லயுமே வராது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க மனச பறக்க விடாதீங்க, மனச அலைய விடாதீங்க, அங்க இங்க எல்லாம் அலைய விடாதீங்க. ஆமென் ஆமென். இங்க போய் சந்தோஷம் கிடைச்சிடும், அங்க போய் சந்தோஷம் கிடைச்சிடும். கடந்த நாள்ல ஈயும் தேனியும் குறித்து ஒருத்தர் பேசினார். இந்த ஈ என்ன பண்ணுமா, தேனியிலையும் உட்காருமா, எல்லா அசிங்கமான இடங்களையும் உட்காருமா. ஆனா அந்த தேனி மட்டும் தேன் கூட்டுல மட்டும்தான் உட்காருமா. ஆமென் ஹல்லேலூயா. அது வேற எங்கேயும் உட்காராது. அவர் சொல்றாரு, தேனை போல இருக்கிற வசனத்தை அருமையான நேசிக்கிறவர்கள், அருமையான தேனை போல அருமையான கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் சபைக்கு வருவார்கள் என்று அவர் பிரசங்கம் பண்றார். ஹல்லேலூயா. எனக்கு அது நல்ல செய்தி. நான் வேற ஒண்ணு எனக்கு உடனே மனசுல வந்துச்சு, அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. தேவனுடைய பிள்ளைகள் மூன்றாவது மூன்றாவது தேவனோடு கூட இந்த ரட்சிப்பு நம்ம இணைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவம் இல்ல, இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற மேன்மை, இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற மகிமை என்னவென்றால்,
தேவனோடு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். மூணாவது டாபிக் போயிட்டு இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6. நான் முடிச்சிடறேன். ஒண்ணுதான். இந்த ரட்சிப்பு என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் தேவனோடு கூட. தேவனை சபை என்பது கிறிஸ்து தலையா இருக்கிறார். சபைக்கு அருமையான நாம் சரீரமாய் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய சபையாய் இருக்கிற அருமையான இந்த சபையிலே தலையாய் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கையா இருக்கலாம், ஒருவேளை காலா இருக்கலாம், ஒருவேளை மூளையா இருக்கலாம், ஒருவேளை காதா இருக்கலாம், ஒருவேளை பல்லா இருக்கலாம். ஏதோ ஒன்றிலே ஒரு இடத்திலே கர்த்தர் உன்னை இணைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இணைந்த வாழ்க்கை, இயேசுவோடு கூட இணைத்து இருக்கு. இந்த ரட்சிப்பு என்ன பச்சம்? தேவனே கூப்பிடுறையா, ஆண்டவர் பேசுறாரியா. எந்த கோயிலையாவது பேசுவாங்களா? காலையில நான் சொன்னேன், நான் மட்டும் போற கோயில்ல பூசாரி, மகனே பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, உன்னை நான் காப்பேன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார்னா கிறிஸ்துவ மத பக்கம் திரும்பி கூட இருக்க மாட்டேன். இங்க வாரம் மகனே பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார், சுகமாக்குவார். இந்த வார்த்தை உலகத்தில் நீ எங்கேயா கேட்க முடியும்? மசூதி போனா அவன் இந்த ஒரு இடத்துல தாயா இப்படி நான் பாக்குறேன். அது நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே, நம்ம ஆளுங்க இந்த டிவில எல்லாம் பேசுறாங்க பாருங்க, என்னவோ இவங்களும் கடவுளும் ஒன்னா இருக்கிறது போல அப்படி பேசுறாங்க. நான் சொல்றேன், ஐயா உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த ரட்சிப்பு மாத்திரம் வராவிட்டால் ஆண்டவரை விட்டு நீங்கள், ஏன்னா சமுதாயம் என்ன பண்ணிருக்குன்னா கடவுளை தூரமா காமிச்சிட்டு, இப்ப கடவுளை ஒருத்தன் பார்க்கணும் மனசில் நினைச்சுனா நட 2 கிலோமீட்டர். கிறிஸ்தவன் அப்படிதான், வேளாங்கண்ணி நட. நம்ம ஆட்களே நம்ம பேசுவோம், அப்ப யாரும் சண்டைக்கு வர மாட்டான். சிலுவையை தூக்கி ஒரு குழந்தையும் கையில வச்சு, எதுக்குன்னா அம்மா வேளாங்கண்ணிக்கு போறாங்களாம். எல்லாம் கடவுளை கடினமா காமிச்சிட்டாயா. கிறிஸ்துவ மார்க்க ரொம்ப லகுவான மார்க்கம். அருமையான இயேசு, நீ ஏசப்பா கூப்பிட்டா நீ எங்க கூப்பிட்டாலும் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ஏசப்பா, எவ்வளவு பாக்கிய விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியா இருக்கிறோம். Praise the Lord. அருமையான இந்த மேன்மை எந்த மதத்திலும் இல்லை, எந்த மார்க்கத்திலும் இல்லை, எந்த கொள்கையிலும் இல்லை. அப்படியே ஒரு சாமியார் எழும்பினாலும் கூட அவன் தான் தன்னை பெரிய ஆளா காட்டுறான். ஸ்டேஜ்ல அவன் தான் தன்னை ஒரு பெரிய ஆளா, மத்தவங்க கிட்ட வர விட மாட்டேங்கிறான். நம்ம ஆட்களும் சிலர் அப்படிதான் தங்களை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிறான். இன்னும் இயேசுநாதருக்கு இவங்களை ஏதோ பட்டா போட்டது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. போயா போ, அவன் சொல்றாரு, அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்தோம். ஆமென். ஆகவே தேவனோடு கூட இந்த ரட்சிப்பு அருமையான ஒரு உறவை உண்டு பண்ணினது. அந்த நாட்களிலே உங்களுக்கு இருந்தது, இந்த நாட்களிலே இருக்குமான்னு தெரியல. அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள், ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்தீர்கள், ஆண்டவருடைய மேன்மையை உணர்ந்தீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பழைய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. இந்த காலவேளையில உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த பழைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அலை போல அந்த காட் பிரசன்ஸ் சர்ச்சில் மேல அடிக்கும். நான் மதுரையில் இருந்த நாட்களில் சிவகங்கையில் இருந்து KK நகருக்கு வரணும் சர்ச்சுக்கு. ஐயோ, சர்ச்சு 10 மணிக்கு அந்த பஸ் பிளைன் மாதிரி வரும், அவ்வளவு வேகத்தில் ஓட்டுவான் அவன். அங்க போய் அப்படியே உட்கார்ந்து இருந்தா அலை போல கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கும். ஆமென். அது எப்படி காற்று நம்முடைய சரீரத்தை அடிக்கிறதோ. நான் நினைச்சேன் ஒருவேளை நடந்து வந்ததுனால வேர்வையா இருந்ததுனால காத்தடிக்கிறது குளிர்ச்சியா இருக்கிறது போல இருக்கும் போல நினைச்சேன். ஆனா குளிர்ச்சியா இல்லாத நேரத்துல கூட அந்த இடத்துல உட்காரும் போது அருமையான பிரசன்ஸ்னால ஒரு குளிர்ச்சி உண்டாகும். இது மேன்மையான அனுபவம், இது மேன்மையான பாக்கியம்.
அப்படி இருந்தால் தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. தேவையானது ஒன்று, அருமையான என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன். தேவையானது ஒன்று, அதையே நான் நாடுவேன். Hallelujah. ஆண்டுடைய சமூகம் உனக்கு இன்பமாய் மாறட்டும். வாலிபனே, ஆண்டுடைய சமூகம் உனக்கு மகிமையாய் மாறட்டும். ஆண்டுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற மனிதனாய் மாற உன்னை ஒப்புக்கொடு. Hallelujah. தேவனோடு கூட உறவை ஏற்படுத்துகிறது. இந்த ரட்சிப்பு கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த ரட்சிப்பு அருமையான நித்திய ஜீவனை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும். இந்த ரட்சிப்பு தாயா உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. ஒரு மகிமையான தேசத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா பேயா சுத்தாது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா அங்கிங்க அலையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அலறாது. ஏனென்றால் அது இந்த ரட்சிப்பு அந்த ஆத்துமாவுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியால், இந்த ரட்சிப்பு அந்த ஆத்துமாவிலே நிலைத்திருக்கிறபடியால், இந்த ரட்சிப்பு அந்த ஆத்துமாவை மூடி இருக்கிறபடினால், இந்த ரட்சிப்புக்குள்ளே அந்த ஆத்துமா இருக்கிறபடினால், இந்த ரட்சிப்பு அந்த ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. ஆமென். நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு. ஆமென். ஆமென். ஆகவே மறுபடியும் நாம் வசனத்தை வாசிக்கலாம். முடிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். நான் உனக்கு செய்து வைத்திருக்கிற புதிய காரியம் அருமையான கல்வாரி சிலுவையின் மூலமாய் இந்த ரட்சிப்பை உனக்கு வைத்திருக்கிறேன். நீ விசுவாசித்து இதை பெற்றுக்கொள், இதை நம்பி ஏற்றுக்கொள். இந்த ரட்சிப்புக்குள்ளே நடந்து வந்தால் இந்த 4 மேன்மையான பாக்கியத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். அப்படியே ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரு விடுதலையாக்கிற அபிஷேகம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் குடும்பத்தின் மேல் சாப கட்டுகள் முறிந்து போகிறது. வியாதி என்னும் சாபம், குடும்பத்தின் மேல் இருக்கிற வியாதி என்னும் சாபம் முறிக்கப்படுவதாக. கவலைகள், பாரங்கள், துக்கங்களிலே உங்களை சிறையிலே வைத்திருக்கிறான் சத்துரு. இயேசுவின் நாமத்திலே அவைகள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓ, பரலோக சந்தோஷத்தை கர்த்தர் இருதயத்திலே வைத்திருக்கிறார். இதை ஒருவனும் எடுக்கவும் முடியாது, ஒருவனும் திருட முடியாது, ஒருவனும் இதை மாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன் உள்ளத்திலே வைத்திருக்கிறார், உன் ஆவியிலே வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மாயப்படுத்தலாம். நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை வேளை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறது. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவர்கள் பூமியிலே வாழ்வார்களா. அவருடைய வெளிச்சம் இருளிலே இருக்கிற மனுஷனுக்கு அவர்கள் வெளிச்சமா இருப்பார்களா. கவலையிலும் பாரங்களிலும் துக்கங்களிலும் வேதனைகளிலும் கலக்கத்திலும் வாழ்கிற ஜனங்கள் கோடி கோடி பூமியிலே உண்டு. அவர்களுக்கு இவர்கள் வெளிச்சமாய் இருப்பார்களாக. மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாறுவார்கள். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையாய் இவர்கள் மாறுவார்களாக. யோவான் சானகன் இருந்த நாட்களிலே அவன் கர்த்தருடைய சத்தமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வருகிற ஒவ்வொருவரும் உடைய சத்தமாய் மாறுவார்களாக. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல வேலைகளை கொடுப்பீராக, நல்ல திருமணங்கள் நடப்பதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புத சாட்சிகளை சபையில எழுப்புவீராக. மகிமையான கரத்தில் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியைக்கவும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பது.